Good morning students, I welcome you for the Shiba group of school online class. So last class we have known about the Maxwell's equation. Now I am going to teach you for the electromagnetic wave properties and their propagations. So propagation means what? So நம்ம electromagnetic waves na enna paathirpom. So electric plus magnetic wave will be combined to form the electromagnetic waves. So some object will be there. So அந்த objects la vandu enna irukku, some electric field வந்து பாஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த பாஸ் ஆயிட்டு இருக்க அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இட் பிளேஸ் இன் த சம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எஃபெக்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகிற இடத்துல வந்து அந்த ஆப்ஜெக்ட், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க ஆப்ஜெக்டை வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு எடுத்தாலுமே ஸோ நார்த் அண்ட் சவுத் போல், ஓகே. ஸோ அந்த டூ பார் மேக்னெட் இன் பிட்வீன் கேப்பில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறோம் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி. சம் எலக்ட்ரிக் ராட் ஆர் லாங் கண்டக்டர், ஸோ எனிதிங், ஓகே. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் ஆப்ஜெக்டாக இருக்கும் அது, ஓகே. எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டக்ட் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேருந்து பாஸ் ஆகிற அந்த வேவ்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் கம்பைன் ஆகும். ஸோ அந்த கம்பைனாக பாஸ் ஆகிற வேவ்ஸ் வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து நம்மளுக்கு அந்த வேவ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த வேவ்ஸை தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் சொல்கிறோம். ஸோ இட்ஸ் அ டெஃபினேஷன். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் த நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ். இங்கே இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து எப்படி இருக்குது, நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விச் மூவ்ஸ் வித் ஸ்பீட் ஈக்குவல் டு த ஸ்பீட் ஆஃப் லைட். ஸோ இந்த வேவ்ஸோட ஸ்பீட் வந்து நம்மளுக்கு ஈக்குவல் டு த ஸ்பீட் ஆஃப் லைட் வேவ்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இன் திஸ் வேக்யூம், ஸோ வேக்யூம் மீன்ஸ் ஒன் ஆஃப் த கண்டெய்னர், ஸோ ஒரு க்ளோஸ்டாக ஓப்பன் கண்டெய்னர். ஸோ அந்த கண்டெய்னரில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லைட் வந்து எவ்வளோ ட்ராவல் ஆகுதோ அதோட ஸ்பீடு வந்து என்ன சொல்லியிருப்போம், 3 × 10⁸ மீட்டர் அப்படின்னு சொல்லியிருப்போம் பர் செகண்ட், ஓகே. ஸோ அந்த கிலோமீட்டருக்கு வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த ஸ்பீடுக்கு வந்து ஈக்குவலாக வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸும் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதோட ஸ்பீடும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ் சொல்கிறாங்க. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு எஃபெக்ட் மட்டும் தான் வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிட்ருக்கும். ஸோ இதே மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னும் போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் மட்டும் தான் பாஸ் ஆகும். ஸோ ரெண்டும் அட் சேம் டைம் கம்பைன் ஆகும்போது அது மெக்கானிக்கல் வேவ்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் ஒர்க்கிங்கில் இருக்கும்போது அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், மெக்கானிக்கல் ஃபீல்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஓகே. ஸோ இல்லைனா வந்து மெக்கானிக்கல் எஃபெக்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அந்த வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ரொடக்ஷன் மீன்ஸ் வாட், இட்ஸ் அ ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஹெர்ட்ஸ் வந்து இன் 1888 வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா இட்ஸ் செட் அப் த டூ மெட்டல் electrodes will be placed. So one is a positive terminal, another one is a negative terminal, okay. So it's connected in the one of the high resistance, high tension. So another end is placed on the capacitor. So capacitor one end, another end placed on the negative of the capacitor. It connected in the battery, okay. ஸோ அப்போ வந்து எலக்ட்ராட்ஸை வந்து நம்மளுக்கு ஹை டென்ஷன் ஹை ரெசிஸ்டன்ஸில் பாக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து ஒரு எண்டு வந்து கெப்பாசிட்டர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுறோம், பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல். ஸோ அனதர் எண்ட்லேருந்து நம்ம பேட்டரிக்கு கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ தென் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து அனதர் எண்ட் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கெப்பாசிட்டன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இட்ஸ் அ கெப்பாசிட்டி வில் பி டு டூ இன் ஒர்க், ஓகே. ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் சார்ஜஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸோ எவ்வளோ வந்து அந்த சார்ஜஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம கெப்பாசிட்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஹை டென்ஷன் ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஸோ இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் வந்து நம்மளுக்கு இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஹைலி எஃபெக்டிவாக இருக்கும், ஓகே. ஸோ அது என்ன ஆகும், இட் டிஸ்சார்ஜ் ஆன் த சார்ஜஸ், ஓகே. ஸோ அதோட சார்ஜஸ் வந்து என்ன பண்ணும், ஈஸியாக வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்போஸ் பண்ணும், வெளியே வந்து அந்த சார்ஜஸ் வந்து ஈக்குவலாக டிஸ்போஸ் பண்ணும். ஸோ இட்ஸ் அ ஹை டென்ஷன். So it's connected the two metal electrodes, okay. So அந்த metal electrodes in betweenல வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, some air space வந்து இருக்குது. So it's circulating the air space. ஸோ அதனால் நம்மளுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் என்ன ஆகாது, அஃபெக்ட் ஆகாது. ஸோ இதோட வோல்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3 × 10⁶ வோல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இட்ஸ் கன்சிஸ்ட் two metal electrodes in the made of small spherical metals. So this is a large sphere, it's end in the connected induction coils. So it's a number of turns. ஸோ வந்து நம்மளுக்கு இந்த இண்டக்ஷன் காயில் வந்து என்ன ஆகுது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து இந்த காயில்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா. ஸோ அதோட ஸ்ப்ரிங் வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு, ஸோ நிறைய நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இட்ஸ் எண்டு கனெக்டட் த காயில்ஸ். ஸோ திஸ் ப்ரொடியூஸ் அ ஹைலி இஎம்எஃப். ஸோ மெயின்டைன் எ வெரி ஹை பொட்டென்ஷியல் ஆல்சோ. ஸோ இன்பிட்வீனில் வந்து எலக்ட்ராட்ஸ்க்கு வந்து ஏர் வந்து அயனைஸ் ஆகுது. ஸோ அது ஸ்பார்க்கும் ஆகுது.
நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் ஆகுதுல்ல. ஸோ ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், குரூப் வில் பி ஃபார்ம் இன் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும் பாஸ் ஆகுதுன்னா அதை நம்ம என்ன சொல்லியிருப்போம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியாவை கவர் பண்ணுற அந்த சார்ஜஸ் வந்து என்ன ஆகுது, வெளியே டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகும்போது அதாவது நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிக் அஃபெக்ட் அனதர் எலக்ட்ரான்ஸ் ஆல்சோ. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாஸ் M1 M2 அப்படின்னு சொல்லி எடுத்துருப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட் கிளாஸ்லலாம் பார்த்துருப்போம். ஸோ ஒரு 2 ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் பாஸ் பண்ணுறோம் அப்படின்போது ஸோ அதுலேருந்து M2க்கும் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா. ஸோ அதே தான் இங்கேயும் பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து ஈக்குவலாக டிஸ்சார்ஜ் ஆகிற அந்த சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸில் வந்து அனதர் எலக்ட்ரான்ஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் எலக்ட்ரான்ஸ் இட்ஸ் எலக்ட்ரிசிட்டி அஃபெக்டட் த அனதர் எலக்ட்ரான்ஸ். ஸோ ரிங் டைப், இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு. ஸோ இது எப்படி இருக்குது, நம்மளுக்கு ரிங் டைப்பில் இருக்குது. இது ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கா, ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப்ன்ற மாதிரி. ஸோ நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகலை, க்ளோஸ்ட் ஆகலை. So it's a ring type object அப்படின்னு சொல்கிறாங்க. So keep time for distance. So this energy is transmitted from electrode to the receiver. So நம்ம டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் நம்மளுக்கு ரேடியோ வேவ்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகுதுல்ல. ஸோ இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா தான் நம்மளுக்கு வெரிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தா அந்த ஆப்ஜெக்டோட டயக்ராமும் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்டோட பிளேஸ்மெண்ட் எல்லாமே இதை பிளேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால், இன்பிட்வீன் கேப் ரிங் டைப்பில் தான் இருக்கும். ஸோ இது டிரான்ஸ்மிட் ஆகும். ரேடியோ வேவ்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ளஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, ஹை டென்ஷனாக ப்ரொடியூஸ் ஆகி இதுலேருந்து, அதாவது ஹை டென்ஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு அதுலேருந்து வெளியே வந்து பாஸ் அவுட் ஆகும். ஸோ அதனால் பாஸ் அவுட் ஆகி நம்மளுக்கு ரிசீவருக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது ஸ்பார்க் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு மெயின்டைனிங் சம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும்போது அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ஈக்குவலாக டிஸ்சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் திஸ் ரிசீவ் இட்ஸ் ரொட்டேட்ஸ் த 90 degrees, there is a no spark. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுதுல்ல. ஸோ அது வந்து இட் மெயின்டைனிங் a 90 degree டிஸ்டன்ஸில் வந்து நம்மளுக்கு அந்த மெஷர்மெண்ட்டில் இருந்ததுன்னா அந்த டர்ன்ஸ் வந்து அந்த மெஷர்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு ரிசீவர்ஸ்க்கு வந்து there is a no spark. So it's predicted the Maxwell's hertz. It's detected the radio waves. It's not computed the speed of radio waves. So in the waves of the form எவ்வளோ 3 × 10⁻⁸ ms-1. It's based on the speed of light. It's equal to the light speed. So next one is the properties of electromagnetic waves. So first property, electromagnetic waves are produced by any accelerating charges. So electromagnetic waves வந்து ப்ரொடியூஸ் ஆகிற சார்ஜஸ் வந்து என்ன பண்ணும், இட்ஸ் accelerating charges அப்படின்னு சொல்கிறாங்க. So first property. So next one, electromagnetic waves do not require any medium of propagation. ஸோ அது வந்து ப்ரொபகேட் ஆகிறதுக்கு இன்பிட்வீனில் வந்து என்ன தேவையில்லை, எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது மீடியம் இருந்ததுன்னா, அதாவது நம்மளுக்கு லைட்டுக்கு வந்து ஒரு மீடியம் இருக்குது இன்பிட்வீனில் அப்படின்னும் போது அது என்ன ஆகும், ஈக்குவலாக டிஸ்சார்ஜ் ஆகுமா, ஆகாது இல்லையா. ஸ்ப்ளிட் ஆகி நிறைய நம்பர் ஆஃப் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இல்லாமல் ஸோ இதுக்கு வந்து இன்பிட்வீனில் வந்து மீடியம் இருக்குது அப்படின்னாக்கா ஸோ அது வந்து நம்மளுக்கு there is a no median அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனி மீடியம் ஆஃப் ப்ரொபகேஷன். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இஸ் அ நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ். ஸோ தேர்ட் ஒன், electromagnetic waves are transfer in nature, they oscillate the electric field. So this wave will be transfers in air or vacuums also. Okay, so this is the circulating in the natural field. So it's oscillating the electric field. So நம்மளுக்கு வந்து சிம்பிள் பெண்டுலம்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த சிம்பிள் பெண்டுலமில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, இட்ஸ் ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம் இல்லையா டைம்ஸு. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இன் ஸ்பீட் ஆஃப் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளுக்கு சம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆக என்ன ஆகும், கம்மியாகும் இல்லையா. ஸோ இட்ஸ் ஏர் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஏர் வில் பி அயனைஸ்ட். ஸோ அந்த ஏர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, டம்ப் பண்ணுது அந்த ஸ்பீடை வந்து குறைக்கிறதுக்கு. ஸோ இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார், ஸோ ஆசிலேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார். So this is the direction of propagation. So this will be the direction of propagation. So fourth one, so electromagnetic waves travel with the speed, it's equal to the speed of light in vacuum or free space also. So நம்ம free spaceலையோ ஆர் வேக்யூம்லையோ வந்து நம்மளுக்கு அந்த லைட் ஸ்பீட் எப்படி இருக்கோ ஸோ அதை ஈக்குவலாக வந்து நம்மளுக்கு இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட ஸ்பீடும் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு த வேவ் ஃபார்ம். ஸோ நம்ம வேவ் ஃபார்மில் அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா
ஸோ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேவ்ஸ். ஓகே, ஸோ இது வந்து எப்படி இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேவ்ஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவில் இருக்குது, இது நெகட்டிவில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கட்டாயம் அந்த டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேவ்ஸ். ஸோ இது இட்ஸ் வில் பி ப்ரோபகேட்டட், ரைட். ஸோ நம்மளுக்கு இது எப்படி இருக்குது, ஸ்லைட்லி சேஞ்சாக இருக்கா, பட் ஆனால் அதோட ரைஸும் வந்து, அதாவது ரைஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ சேம் லெவலில் தான் இருக்குமா. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லெவல் எப்போல்லாம் கம்மியாகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ ஸோ அப்போல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லெவல்ஸும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் எ ஈக்குவல் ஃபார்ம். ஸோ அப்போ தான் வந்து அது ஈக்குவலாக வந்து என்ன ஆகும், கம்பைன் ஆகும். ஸோ இட்ஸ் திஸ் ஈக்குவல் vacuum. So C is equal to, C is it's a coulomb. So C is equal to 1 capacitance of charge is equal to 1 divided by the mu naught and epsilon naught into is equal to 3 into 10 to the power of 8 ms minus 1. So epsilon naught is the permittivity of free space. Free space oda permittivity நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணுறோம், epsilon naught அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே permeabilityயோட free space வந்து mu naught அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். So in this vacuum, so next fifth point, in a medium with permittivity is epsilon naught and permeability is mu naught. So this speed of electromagnetic wave V is less. So in the free space. So நம்மளுக்கு vacuum எப்படி இருக்குது, அந்த vacuum space வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு மீடியம் லெவலும் வந்து கம்மியாகும் in refractive index. So n is equal to C divided by V. So இந்த epsilon naught mu naught என்னவா சேஞ்ச் ஆயிடுது, in relative permeability relative permittivity வந்து சேஞ்ச் ஆயிடுது. So it's a relative permeability. Okay, mu r and epsilon naught r is a relative permittivity. So this is it's change in the vacuum. So it's also known as a dielectric constant value. So next, sixth point. So electromagnetic waves are not deflected by electric field or magnetic field. It's not deflected. So seventh point, electromagnetic waves can exit interference, diffraction and polarization. So interference, diffraction இது எல்லாமே வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் ஆப்டிக்ஸில் வந்து நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ எதனால் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லைட் ரேஸு லைட் வேவ்ஸை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது ஸோ அதோட இன்டர்ஃபரன்ஸ் எவ்வளோ, டிஃப்ராக்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ தென் போலாரைசேஷன். போலாரைசேஷன் அப்படின்னு எடுத்தோம்னா இட்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு சன்கிளாஸ். ஸோ சன்கிளாஸ் வந்து நம்மளுக்கு எப்படி அந்த சன்னோட ரேடியேஷன் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த ரேவை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நம்ம ஐஸ்க்கு வந்து கூலிங் எஃபெக்ட் கொடுக்குதுல்ல. ஸோ அதை தான் போலாரைசேஷன் சொல்கிறோம். இதை வந்து டீட்டெயிலாக வந்து ப்ரீஃபாக வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ லைக் அதர் வேவ்ஸ், electromagnetic waves are also carry energy. So this waves will be always carry in the some energy. So in linear momentum and angular momentum. So இது வந்து நம்மளுக்கு linear momentum-ஆகவும் ஃபார்ம் ஆகுது, angular momentum-ஆகவும் ஃபார்ம் ஆகுது. So this is the eighth properties of the electromagnetic wave. So next one, source of electromagnetic wave. So in the stationary charges. So next one, source of electromagnetic waves in the stationary charges. So stationary charges அப்படின்னு எடுத்தாலுமே எப்பயுமே எப்படி இருக்கும், ஸ்டேபிளாக வந்து அந்த சார்ஜஸ் வந்து சேம் லெவலில் வந்து ரொட்டீன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்வோம், ஸ்டேஷனரி சார்ஜஸ் சொல்லுவோம். எந்த ஒரு பிளேஸ்க்கும் ரிப்ளேஸ் ஆகாது. ஸோ திஸ் ஸ்டேஷனரி சார்ஜஸ் will be produced in the electric field. So some electric field will be produced in this charges. So this charge will be moves in a uniform velocity. ஸோ அதோட வெலாசிட்டி எப்படி இருக்குது, யூனிஃபார்மாக இருக்குது. ஸோ திஸ் ப்ரொடியூஸ் த கரண்ட் இன் கிவ் த ரைஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம எதில் பிளேஸ் பண்ணியிருக்கோம், மேக்னெட்டிக் ஃபீல்டில். ஸோ அப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லெவல் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப அதிகமாக வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் டிபெண்டிங் ஆன் த டைம். ஸோ இட்ஸ் அரவுண்ட் த கண்டக்டிங் லெவல். ஸோ திஸ் சார்ஜ் ஃப்ளோஸ். ஸோ இட்ஸ் வில் பி அக்லரேட்டட். ஸோ இந்த சார்ஜ் என்ன ஆகுது, ஃபைனலாக வந்து அக்லரேட் ஆகுது. ஸோ இட்ஸ் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் additional of the electric field. So இதோட oscillatory motions will be combined to form the accelerating motion. So இந்த oscillatory motion வந்து நம்மளுக்கு என்னவா சேஞ்ச் ஆகுது, accelerating motion-ஆக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. So it's above this position. So இதோட லெவல் வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு, ஸோ இதை டூ சோர்ஸாக வந்து நம்மளுக்கு இது பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் பிளேஸ்ட் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், ரைட். ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு எடுத்தோன்னா S1 சோர்ஸ் S2 சோர்ஸ்னு வருமா நம்மளுக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, சோர்ஸ் 1 சோர்ஸ் 2 and source 3 அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. So this is the propagating of x direction and electric field vector is a point along the x axis. So this magnetic field vector also mutually perpendicular. So both electric and magnetic field will be direction of the wave propagation.
So its equation will be formed Ex is equal to E naught sine. So k is a constant value, so it's a z direction. Okay, so in the wave வந்து என்ன directionக்கு form ஆகுது, z direction. So இத நம்ம upper surface வந்து நமக்கு z directionல போட்டுக்கலாம். So it's a omega t. So kz minus omega t is the equation of electric field. Then magnetic field will be formed by. So b naught sine kz minus omega t is a magnetic field effect form. So it's the amplitude of the oscillatory electric and magnetic field. K is the wave number, omega is the angular frequency. So this vector form is a propagating vector. So the direction of propagation of this electromagnetic waves. So both an electromagnetic and electric field will be formed in the oscillatory frequency. So நமக்கு oscillatory frequency க்கு வந்து என்ன ஆகும், ஸோ அந்த ரெண்டு ஈக்குவலாக வந்து ரெண்டு ஃபீல்டில் வந்து ஈக்குவலாக நம்மளுக்கு ஆசிலேட் ஆகுது அப்படின்னும் போது நம்மளுக்கு அது ஸ்டாப் ஆகாது. ஸோ எக்ஸாம்பிள் சிம்பிள் பெண்டுலம்லேயே எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஏர் ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஸோ ஒரு டிஸ்டன்ஸ்க்கு மேலே வந்து ஒரு டைமுக்கு மேலே அது வந்து என்ன பண்ண முடியல, அதெல்லாம் ஆசிலேட் ஆக முடியல. ஸோ அது மெயின் ரீசன் வந்து நம்மளுக்கு அதோட ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து லெஸ் ஆகுது. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட கம்பைன் ஆகும்போது ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி லெவலை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், மெயின்டைன் பண்ணும். So it's a charge is a source of producing the electromagnetic wave. So E naught and B naught is the equal speed of electromagnetic waves. So C is equal to E naught divided by B naught. It's a equation, final equation. So C is a capacitor is equal to epsilon naught divided by B naught. It's a magnetic field. Okay. So V is equal to, V is a voltage level is equal to the E naught divided by B naught. It's directly proportional and inversely proportional to the magnetic field. So it's greater than C. So this energy of the electromagnetic waves is the energy of oscillating charges. So in the electromagnetic wave வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஸோ ஆசிலேட் ஆகிற அந்த ஒரு ஃபீல்டோட சார்ஜஸ்க்கு ஈக்குவலாக வந்து இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் அ மெயின் சோர்ஸ் ஆஃப் த electromagnetic waves. Okay students, I hope you all understand today video class. We will see in the next class. Thank you.